2G லைசன்ஸ் ஒதுக்கீட்டில் தன்னை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மிரட்டியதாக ட்ராய் முன்னாள் தலைவர் கூறினார். ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக 2003ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரையில் இருந்தவர் பிரதீப் பைஜால். தொலைத்தொடர்பு மற்றும் அகண்ட அலைவரிசை சேவையை ஒருங்கிணைத்து அலைக்கற்றை லைசன்ஸ்களை வழங்க 2003ஆம் ஆண்டில் அப்போது ஆட்சியில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ட்ராய்க்கு உத்தரவிட்டதாகவும் அதற்கு நேர்மாறான முடிவை 2005ஆம் ஆண்டில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் எடுத்ததாகவும் பைஜால் கூறினார். தயாநிதி மாறனின் உத்தரவுகளை பின்பற்றி நடக்கும்படியும் அவ்வாறு செய்யாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மன்மோகன் தன்னை எச்சரித்ததாகவும் தான் எழுதிய புத்தகத்தில் பைஜால் கூறியுள்ளார். தயாநிதியின் உத்தரவுகளை பின்பற்றாததற்காக தான் ஓய்வு பெற்ற பின் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் பழிவாங்கப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே 2G ஊழலில் தானும் விசாரிக்கப்பட்டதாகவும் பைஜால் கூறியுள்ளார். ட்ராய் அமைப்பின் முன்னாள் தலைவர் பைஜாலின் பகீர் புகார் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவை அளிப்பதாக அமைந்துள்ளது. டெல்லி தலைமைச் செயலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. டெல்லி சட்டசபையின் அவசர கூட்டத்தொடர் செவ்வாயன்று பிற்பகலில் துவங்கியது. கூட்டத்தொடர் துவங்குவதற்கு சிறிது நேரத்துக்கு முன் தலைமைச் செயலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் அலுவலகத்தில் உள்ள ஏசி கட்டமைப்பில் பிடித்த தீயானது வேகமாக பரவியது. அதைத் தொடர்ந்து 4 தீயணைப்பு வண்டிகளில் வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சிறிய அளவிலான தீ விபத்து என்பதால் உடனடியாக அணைக்கப்பட்டது. தீப்பிடித்த போது அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் அலுவலகத்தில் இல்லை. டெல்லி சட்டசபையின் அவசர கூட்டத்தொடர் செவ்வாயன்று துவங்கியது. முன்னதாக கவர்னர் நஜீப் ஜங்கை முதல்வர் கேஜ்ரிவால் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா, தலைமைச் செயலாளர் கே சர்மா ஆகியோர் உடன் இருந்தனர். டெல்லியில் பணியாற்றும் போலீஸ் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளையும் கைது செய்யும் அதிகாரம் டெல்லி அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பு குறித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகள் குறித்தும் இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து 9 அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்புகளை முதல்வர் கேஜ்ரிவால் அளித்துள்ளார். டெல்லியில் போலீஸ், நிலம், பொது ஒழுங்கு, அதிகாரிகள் நியமனம் போன்றவை கவர்னர் நஜீப் ஜங்கின் அதிகார வரம்புக்குள் வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த வெள்ளியன்று அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் டெல்லியில் பணியாற்றும் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்கவும் கைது செய்யவும் டெல்லி அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருப்பதாக கூறிய உயர்நீதிமன்றம் மத்திய அரசின் அறிவிக்கை சந்தேகத்துக்கிடமானதாக இருப்பதாக கூறியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு கேஜ்ரிவாலின் நிலைப்பாட்டுக்கு வலு சேர்த்துள்ள நிலையில் 9 மூத்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்த முதல்வர் கேஜ்ரிவால் அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தண்ணீர் மற்றும் மின்சார சப்ளையை மேம்படுத்துவது தொடர்பாக புதுமையான திட்டங்களை பரிந்துரைத்தமைக்கு பரிசாக அந்த அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் பார்சல் குண்டு வெடித்து ஒருவர் பலியானார். ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் கயா மாவட்ட தலைவராக இருப்பவர் அபய் குஷ்வாஹா. இவரது வீட்டுக்கு திங்களன்று மாலை ஒரு பார்சல் வந்தது. செவ்வாயன்று காலை அந்த பார்சலை குஷ்வாஹாவின் உதவியாளர் சந்தோஷ்குமார் பிரித்தார். அப்போது பார்சலில் இருந்த குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே சந்தோஷ்குமார் இறந்தார். குஷ்வாஹாவின் மைத்துனர் ஜெயஹிந்த் குமார் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்னும் சில மாதங்களில் பீகார் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஆளுங்கட்சியின் மாவட்ட தலைவர் அபய் குஷ்வாஹா வீட்டில் குண்டுவெடிப்பு நடந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. நடிகர் சல்மான்கான் துபாய் செல்ல மும்பை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2002ஆம் ஆண்டில் காரை ஓட்டிச் சென்ற விபத்தை ஏற்படுத்தியதில் ஒருவர் பலியான வழக்கில் நடிகர் சல்மான்கானுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையை மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் வழங்கியது. அந்த தண்டனையை நிறுத்தி வைத்த மும்பை உயர்நீதிமன்றம் சல்மானுக்கு ஜாமீனும் வழங்கியது. இந்நிலையில் மே 29ஆம் தேதி துபாய்க்கு செல்ல தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் சல்மான்கான் மனு செய்தார். அவரது மனுவை செவ்வாயன்று விசாரித்த நீதிமன்றம் சல்மான்கானை துபாய் செல்ல அனுமதி வழங்கியது. இந்தி திரைப்பட விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கவே துபாய் செல்ல சல்மான் அனுமதி கோரியிருந்தார். கிணற்றில் தவறி விழுந்த தொழிலாளி மற்றும் காப்பாற்றச் சென்று மயங்கிய தீயணைப்பு வீரர்கள் போராடி மீட்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பீர் முகமது வீட்டு அருகே உள்ள தண்ணீர் இல்லாத கிணற்றில் விழுந்த மனைவியின் மொபைல் போனை எடுக்க முயன்ற போது தவறி உள்ளே விழுந்தார். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவரை மீட்க முயற்சித்தனர். கிணற்றின் உள்ளே கயிறு கட்டி இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் இருவர் மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டனர். கிணற்றின் உள்ளே விஷவாயு இருப்பதை அறிந்து அவற்றை அகற்றிய பின்னர் மீட்பு பணி துவங்கியது. 5 மணி நேரத்திற்கு பின்னர் பீர் முகமது மீட்கப்பட்டார். ஒட்டுமொத்த நாடே வெப்ப அலையில் சிக்கி தவிக்கும் போது காஷ்மீரில் பனி கொட்டுகிறது. மேற்கு திசையில் இருந்து உஷ்ண காற்று வீசுவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் வெப்பம் 115 டிகிரியை தாண்டி உள்ளது. ஒட்டுமொத்த நாடே கோடை வெப்பத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது காஷ்மீரில் ரஜவரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஞாயிறு முதல் விட்டுவிட்டு பனிப்பொழிவு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குதூகலத்துடன் கோடை பனியை அனுபவித்து வருகின்றனர். சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு பலியானோர் எண்ணிக்கை இந்தியாவில் 700ஐ கடந்துள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவின் பால் கொள்முதல் செய்வதற்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடுமுறை அளித்து வருவது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து பால் கொள்முதல் செய்யும் பணிக்கு ஒரு நாள் அதிகாரிகள் விடுப்பு அளித்துள்ளது விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பால் கொள்முதலுக்கு விடுமுறை அளித்துள்ளதால் ஆவினை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
புதிய ராணுவ அமைச்சக செயலாளராக மோகன்குமார் பதவியேற்றார். ராணுவ அமைச்சக செயலாளராக இருந்த R.K. மாத்தூர் திங்களன்று பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து மோகன்குமார் ராணுவத்துறையின் புதிய செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார். 1979 ஆண்டில் ஒடிசாவில் இருந்து IAS அதிகாரியாக தேர்வான மோகன்குமார் இதற்கு முன் நீர்வளம், உருக்கு, கிராமப்புற மேம்பாடு, மீன்வளம், ஏற்றுமதி வளர்ச்சி, VAT நிர்வாகம் உள்ளிட்ட பல அமைச்சகங்களில் பணியாற்றியுள்ளார். தனது 60வது பிறந்த நாளில் ராணுவ அமைச்சகத்தின் புதிய செயலாளராக பொறுப்பேற்ற மோகன்குமார் 2 ஆண்டுகளுக்கு இப்பதவியை வகிப்பார். மகாராஷ்டிராவில் டெம்போவும் பஸ்ஸும் மோதிக்கொண்டதில் 11 பேர் பலியானார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் பல்கார் மாவட்டத்தில் உள்ள மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகாலை 3:30 மணிக்கு சொகுசு பஸ் சென்று கொண்டிருந்தது. மும்பையிலிருந்து சூரத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த பஸ் தல்சாரி கிராமத்தில் சென்றபோது டெம்போ வேனுடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் 11 பேர் பரிதாபமாக இறந்தனர். மேலும் 15 பேர் பலத்த காயமுற்றனர். பலியானவர்களில் 5 வயது சிறுமியும் அடக்கம். டெம்போ டிரைவர் ஒரு கணம் தூங்கியதுதான் விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் 2016 ஆண்டில் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமையும் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசின் ஓராண்டு சாதனை விழா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் செவ்வாயன்று நடந்தது. அப்போது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுத்து வருவதோடு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையும் கூட்டணிதான் வரும் 2016 ஆண்டு ஆட்சி அமைய மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்று தமிழிசை கூறினார். தமிழகத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது. இந்த ஓராண்டு கொண்டாட்டங்களே எங்களது கட்சியில் மிகப்பெரிய பலத்தை தெளிவுபடுத்தும் என்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அமையும் கூட்டணிதான் 2016 தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருங்காலத்தில் ஆட்சி அமைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அங்கம் நிச்சயமாக பங்கு இருக்கும் என்பதை இந்த முதலாண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த 4 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் மத்திய அரசின் ஓராண்டு நிறைவை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா விவசாயிகளுக்கு தேவைப்படும் உரங்கள் குறைந்த விலையிலும் தரமானதாகவும் வழங்கப்படும் என்றும் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படும் என்றும் ராஜா கூறினார். வேளாண் அதிகாரி தற்கொலை வழக்கில் கைதாகியுள்ள முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 3வது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இவர்கள் இருவரும் ஜாமீன் கோரி 2 முறை மனு தாக்கல் செய்தும் அவர்களுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 3வது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8000 கோழிகள் எரிந்து சாம்பலாகின. கல்லாப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி தனது நிலத்தில் கோழி பண்ணை அமைத்து தொழில் நடத்தி வருகிறார். திடீரென்று பண்ணையில் தீப்பிடித்தது. காற்றின் வேகம் அதிகரித்ததால் தீ பண்ணையின் அனைத்து இடங்களுக்கும் பரவியது. இதில் 8000 கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்தன. சமூக விரோதிகள் யாராவது தீ வைத்தார்களா அல்லது மின்கசிவு எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்து கிராமிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையில் பள்ளி வாகனங்களை கலெக்டர் பழனிசாமி ஆய்வு செய்தார். தமிழகத்தில் பள்ளி வாகனங்களை ஆண்டிற்கு ஒருமுறை மாவட்ட அளவிலான கமிட்டி ஆய்வு செய்ய வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாகை ஆயுதப்படை மைதானத்தில் நாகை, கீழ்வேளூர், வேதாரண்யம், திருக்குவளை ஆகிய 4 தாலுகாக்களில் உள்ள 83 பள்ளி வாகனங்கள் கலெக்டர் தலைமையிலான குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டன. பள்ளிகளின் பயன்பாட்டில் உள்ள தனியார் வாகனங்களும் அரசு விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கலெக்டர் பழனிசாமி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் ஆற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றில் 10க்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் பொதுமக்கள் மின்சாரமின்றி சிரமம் அடைந்தனர். ஆற்காடு, வேப்பூர், விஷாரம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று சூறாவளி காற்று வீசியது. 10க்கும் மேற்பட்ட மரங்கள் மின்சார கம்பிகள் மீது ஒடிந்து விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதிகாரிகள் மரம் மற்றும் மின்சாரத்தை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்தனர். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று 1 சவரன் தங்கம் 40 ரூபாய் அதிகரித்து 20,624 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,578 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 20 காசுகள் உயர்ந்து 42 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,285 ரூபாயாக இருந்தது.
+2 தேர்வில் பாஸான நடிகை லட்சுமி மேனன் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கப் போகிறார். கும்கியில் துவங்கி சுந்தர பாண்டியன், பாண்டிய நாடு, மஞ்சப்பை, கொம்பன் படங்களில் நடித்த நடிகை லட்சுமி மேனன் அஜித்தின் 56வது படத்தில் அவரது தங்கையாக நடித்து வருகிறார். தேர்வு செய்யப்பட்ட கதைகளில் நடிப்பதால் அனைத்திலும் ஹிட் அடித்த லட்சுமி மேனன் தற்போது +2 தேர்வில் 72% மதிப்பெண்கள் பெற்று பாஸ் ஆகிவிட்டார். நடித்துக் கொண்டே தொடர்ந்து படிக்க முடிவெடுத்துள்ள லட்சுமி மேனன் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கப் போகிறாராம். என்ன படித்தாலும் அவரை கோலிவுட் விடப் போவதில்லை. ராசியான நடிகை என்பதால் தொடர்ந்து படத்தில் நடிக்க தயாரிப்பாளர்கள் விரட்டி வருகிறார்களாம். நடிகை பிந்து மாதவி இறந்துவிட்டதாக வந்த செய்தி உண்மைதான். ஆனால் அவர் பழம்பெரும் நடிகை என்று தகவல் வந்ததால் கோலிவுட் நிம்மதி அடைந்துள்ளது. கழுகு, வெப்பம், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, தேசிங்கு ராஜா உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பிந்து மாதவி. இவர் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டதாக கடந்த வெள்ளியன்று தகவல் பரவியதும் கோலிவுட் அதிர்ந்து போனது. சவாலி சமாளி, கலக்கர மாப்பிளை ஆகிய படங்களில் இவர் கமிட் ஆகியிருந்தார். பட உலகம் சோகத்தில் இருந்த நிலையில் தனது வலைப்பக்கத்தில் தான் நலமாக இருப்பதாகவும் பழம்பெரும் நடிகை பிந்து மாதவி என்பவர்தான் இறந்து போனதாகவும் பிந்து மாதவி தெரிவித்திருந்தார். ஆக பழம்பெரும் தெலுங்கு நடிகை பிந்து மாதவி இறந்து போனது உறுதியானதால் கோலிவுட் நிம்மதி பெருமூச்சு விட்டதாம்.